இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எல்லா கட்சியிலும் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. என்ன தொகுதி யார் போட்டிடுறாங்க அப்படின்றதெல்லாம் வெளியிட்டாங்க. முக்கியமா விஜய் அவர்கள் நேற்று பட்டியலை வெளியிட்டு இருந்தாரு. சர்ப்ரைஸா அவர் 2 தொகுதியில போட்டிடுறாரு. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதியில போட்டிடுறாரு. இதுவே பெரிய விஷயம் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா அவரு 234 தொகுதிகளுக்கும் கேண்டிடேட்ஸை போட்டுருவாரா, அவருக்கால போட முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. நீங்க என்ன பதிவு பண்ணீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் போட்டி போடுவதற்கான வாய்ப்புகளே மிக மிக குறைவு, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னீங்க. சோ உங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக 2 தொகுதி இல்ல, 1 இல்ல 2 தொகுதி இல்ல அவரு போட்டியிட்டாரு. இன்று வேட்புமனுவும் பெரம்பூர்ல தாக்கல் பண்ணியிருக்காரு. இன்னும் திருச்சி கிழக்குல பண்ணாம இருக்காங்க. சோ எப்படி பாக்குறீங்க ஓவராலா டிவிகே உடைய இந்த வேட்பாளர் பட்டியல்? அதான் இப்ப நமக்கு பெரிய ஒரு பதிலடி தான், ஒரு நோஸ் கட்டா போயிருச்சு. இப்ப நம்ம விஜய் போட்டியிட மாட்டாருன்னா நம்ம சொல்லவே இல்லை. சொன்ன விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் போட்டி போடுவதற்கான வாய்ப்புகள் கம்மின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி அவர் போட்டி கூட போடலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இப்ப ஒருத்தர் என்ன செய்வார் செய்ய மாட்டார்ன்றதை நான் கேரண்டீடா சொல்ல முடியாது. சொசைட்டில சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம், இன்னைக்கு ட்ரெண்ட் இப்படி இருக்கு, இந்த விஷயங்கள் சொல்லலாம். பட் ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியரை நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஸோ அதனாலதான் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. பட் அவர் போட்டி போட்டிருக்காரு. விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 2வது 234 சீட்ஸ்லயும் கண்டிப்பா அவர் வேட்பாளர்களை நிப்பாட்டுவாருன்றதை நம்ம ரொம்ப ஆணித்தரமா சொன்னோம். நிறைய பேர் சொன்னாங்க அவருக்கு கேண்டிடேட்ஸ் இருக்க மாட்டாங்கலாம். நம்ம அதை ஸ்ட்ராங்கா சொன்னோம். கண்டிப்பா அவர் டெஃபினட்டா 234 சீட்ஸ்லயும் ஆட்களை நிறுத்துவாரு. ஏன்னா ஆட்கள் நிறுத்துறதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்காது. கொஞ்சம் பணம் இருந்தா போதும், அவங்கள நிப்பாட்டிடலாம்னு அவங்க நிப்பாட்டுவாங்க. ஸோ அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 234 வேட்பாளர்கள்ல 106 பேர் பார்த்தோம்னா மற்ற கட்சிகள்ல இருந்து வந்தவங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நீங்க மாற்று அரசியல் பேசக்கூடிய ஒரு கட்சி, ஆனா அவங்க கட்சியில ஏறக்குறைய பாதி பேர் எங்க இருந்து வராங்க, நீங்க மோசம்னு சொன்ன கட்சிகள்ல இருந்தே வராங்க. அவங்களுக்கும் வாய்ப்புகள் டக்கு டக்குன்னு வழங்கப்படுது. அவங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பார்க்கும்போது கட்சியோட மாவட்ட செயலாளர்கள் 62 பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படல. எவ்வளவு 62 பேருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படல. ஆனா வேற கட்சிகள் இருந்து வந்தவங்களுக்கு 106 பேருக்கு வாய்ப்புகள் வழங்கியிருக்காங்க. சோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட வேட்பாளர்லாம் இல்ல. சோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா ஆட்கள் அங்கிருந்து வராங்க. கொஞ்சம் அவங்க வேற சில பூஸ்டோடையும் வராங்க. அவங்களுக்கு எல்லாம் டக்குன்னு இவங்க வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. இது போக ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம்னா சில விஷயங்கள் போட்டிருக்காங்க. RS முருகன் அப்படின்ற ஒரு தொழிலதிபர், அவரு அதிமுகல இருக்காரு. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகளால் அவர் என்ன பண்றாரு, திமுகவுக்கு போறாரு. திமுகல அவருக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, திருநெல்வேலி தொகுதி எனக்கு வேணும்ன்ற கோரிக்கையை அவரு வைக்கிறாரு. அவருக்கு திருநெல்வேலி வழங்கப்படல போல. சோ நேத்து அவரு தாவைக்கால சேர்றாரு. சேர்ந்த உடனே அவருக்கு திருநெல்வேலி தொகுதி வழங்கப்படுது. அதே மாதிரி பார்த்தோம்னா அதிமுகல இருந்து இன்னொருத்தர் தூசி மோகன் அப்படின்ற ஒருத்தர் சேர்றாரு. அவரும் நேத்து காலில் சேர்ந்திருக்காரு. அவருக்கு ஒரு தொகுதி அவருக்கு வழங்கப்படுது. அதுக்கப்புறம் நாராயணன் அப்படின்ற ஒருத்தர், அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாராயணன் அப்படின்ற ஒரு பார்த்தோம்னா அவர் எப்பதான் வந்தாங்கன்னே தெரியல. டக்குன்னு அறிவிக்க ஒரு 48 அவர்ஸ் சேர்ந்திருக்காரு. அதாவது 2 நாளைக்கு மட்டும் சேர்ந்திருக்காரு தாவைக்கால. அவருக்கும் பார்த்தோம்னா டக்குன்னு ஒரு தொகுதியை கொடுத்திருக்காங்க. அப்புறம் முன்னாள் சபாநாயகர் அவர்களோட தனபாலன் அவர்களோட மகனுக்கும் பார்த்தோம்னா வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அவரு 1 மந்த் ஏதோ சேர்ந்திருப்பார் போல. சோ ஒரு கட்சிக்கான ஏதாவது ஒரு அறிகுறி ஏதாவது இங்க தெரியுதா? நேத்து கட்சியில சேர்றாங்க, வச்சுக்கோங்க, சீட் வச்சுக்கோங்க, அவங்க கொடுக்குறாங்க. சோ நீங்க செய்ய வேண்டியதுலாம் ஒண்ணுதான், சூட்கேஸோட உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு சீட் கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான், இங்க வேற எதுவுமே கிடையாது. நான் அதிமுகல கேட்ட விஷயங்கள் நடக்கலன்னா நான் திமுகவுக்கு போவேன், அங்கேயும் கிடைக்கலன்னா இங்க நான் வாங்கிப்பேன். சோ நான் லாஸ்ட் ஆப்ஷனா இங்க வருவேன். நான் அதிமுகல இருந்து திமுகல இருந்து வெளியேறினதுக்கான காரணம் அவங்க கொள்கை பிடிக்கல, கோட்பாடு பிடிக்கல, அவங்க ஊழல் கட்சி, இந்த கட்சியோட நிர்வாகம் சரி, அதெல்லாம் கிடையாது. நான் சீட் கேட்பேன், கிடைக்கலன்னா லாஸ்ட் ஆப்ஷனா இவங்க இருக்காங்க. லாஸ்ட் ஆப்ஷனா நான் டிவிகேவை யூஸ் பண்ணுவேன். சோ இததான் நம்ம அன்னைக்கு எக்ஸாக்டா சொன்னோம்.
இந்த கட்சியை பொறுத்தளவுல வேட்பாளர்கள் போடுறதுல சிக்கலே இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு அவங்களோட பலத்தை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கும். கொஞ்சம் பணத்தையும் கையில வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட அந்த அரசியல் கெரியர் இருக்குல்ல, அதுக்கு ஒரு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான நல்ல ஒரு ஆப்ஷன் இது. அப்புறம் அதே மாதிரி அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க, அதிமுக திமுக எல்லாம், அவங்களுக்கும் நல்ல ஒரு ஆப்ஷன். அதை தாண்டி இவங்க மாற்றம்லாம் பேசினாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மேனிஃபெஸ்டோடையும் பெரிய மாற்றம்லாம் ஒண்ணும் இல்ல. மேனிஃபெஸ்டோ ஒரே ஒரு மாற்று தான், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமா ரூபா தராங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிக இலவசங்கள் தராங்க. மற்றபடி எந்த மாற்றமே கிடையாது. அவங்க செய்யறத அவங்கள விட பெட்டரா நாங்க பண்ணுவோம். திமுக அதிமுக செய்யற விஷயங்களை அவங்கள விட பெட்டரா நாங்க பண்ணுவோம். அதுதான் இவங்களோட மாற்று. ரெண்டாவது, இப்ப என்ன பொறுத்தளவுல இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுக்கு எதுக்கு ஒரு புது கட்சி வேணும்னு எனக்கு தெரியல. டோட்டல் டைம் வேஸ்ட். இந்த கட்சியால ஒரு பிரயோஜனமே கிடையாது. இங்க பண்ற விஷயங்கள் பாருங்க, திமுக அதிமுக விட மோசமா பண்றாங்க. நேத்து ஒருத்தர் கட்சியில சேர்றாரு, அவருக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் கட்சியில சேர்றாரு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா திமுகவிலையும் நம்ம அப்படி பார்க்க முடியுது. ஓபிஎஸ் சேர்றாரு, வாய்ப்பு. வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் அப்படின்னு இங்க இருந்து வந்த எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அது எல்லா கட்சியிலையும் வாடிக்கையா நடக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது. என்னோட பாயிண்டே அதுதான். அந்த கட்சிகளாவது 50-60 ஆண்டுகள் இருந்த கட்சிகள் இன்னைக்கு சில மோசமான விஷயங்களை வாடிக்கையா பண்றதுன்னு ரொம்ப கேஷுவலா பண்றாங்க. எப்படி சில மோசமான விஷயங்களை இன்னைக்கு அவங்க பண்றாங்க. இதெல்லாம் 40 வருஷம் முன்னாடி அவங்க பண்ணல. ஆனா நீங்க இவங்களுக்கெல்லாம் மாற்றுன்னு சொல்லி இன்னைக்கு வரீங்க, வந்துகிட்டு இந்த பழைய கட்சிகளை விட மோசமா நீங்க செயல்படுறீங்க. இந்த பழைய கட்சிகளாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு பேசிக்கான விஷயங்கள் பண்றாங்க. ஓபிஎஸ் அவர்கள் ஒரு 1 month முன்னாடி கட்சியில வந்து சேர்றாரு. நீங்க முன்னாடி கட்சியில சேர்றவங்களுக்கு சீட் கொடுக்குறீங்க. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவரோட பேக்ரவுண்ட பத்தி என்ன தெரியும்? அவரோட செயல்பாடை பத்தி என்ன தெரியும்? சோ கட்சிக்காக வேலை செய்தவங்களுக்கு எல்லாம் கிடையாது. மாவட்ட செயலாளர்கள் 62 பேருக்கு சீட் கிடையாது. ஆனா ஒரு தொழிலதிபர் வராராம், அவருக்கு வச்சுக்கோங்க, சீட் வச்சுக்கோங்க. சோ இவளை பொறுத்தளவுல பேசிக்கான அளவுகோலா இருக்கும். ஒரே அளவுகோல் தான். அதை எப்படி நம்ம சொல்றது? அது எப்படி வாயில சொல்றது? சிம்பிள். உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியுமா? நிறைய செலவெல்லாம் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியுமா? மாவட்ட செயலாளர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அந்த தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பலம் இருக்காது. ஆனா இவங்களை பொறுத்தளவுல விஜயோட இமேஜை யூஸ் பண்ணி கீழே பிரச்சாரம் பண்ண போறாங்க. பிரச்சாரம் பண்றதுக்கு கையில கொஞ்சம் பணபலம் இருக்கணும். அந்த பணபலம் இருந்தா போதும். அது போக இந்த ஆட்களுக்கு பார்த்தோம்னா அரசியல் ஆம்பிஷனும் இருக்கும். நாளைக்கு நம்ம அரசியல்ல முன்னேறி போகணும், ஏறி போகணும். அதுக்கு நமக்கு ஒரு கதவு திறக்காதா? திமுகல போட்டி பயங்கரமா இருக்கு, அதிமுகல போட்டி பயங்கரமா இருக்கு. இங்க வந்தா நமக்கு ஈஸியா வாய்ப்பு கிடைக்குது. அப்ப இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துவோம். இந்த கட்சியை அதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. திமுக அதிமுகவுக்கு நாளைக்கு போறதுக்கு இன்னைக்கு இந்த கட்சியை பயன்படுத்துறாங்க. நான் அடிச்சு சொல்றேன், இந்த கட்சியில இருக்க நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திமுக அதிமுக போய் சேருவாங்க. இதுக்கு முன்னாடி கமலுக்கும் அதான் நடந்தது. கடைசியில கமல் போய் அங்க சேர்ந்தாரா? அதுக்கு முன்னாடி கட்சிக்காரன் கொஞ்சம் கொஞ்சமா அங்க போய் சேர்ந்தாங்க. இல்ல, கமல் சேரல, கமல் கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க. திருத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப தியாகம் வேற பண்ணிருக்காரு, தியாகம் வேற பண்றாரு. ஆமா. அது போல விஜயும் வருங்காலத்துல தியாகம் பண்ணுவாரா? அது ஃபியூச்சர்ல தான். என்னோட விருப்பம் என்ன, அந்த அளவுக்கு போயிடக்கூடாது. அப்புறம் விஜய் கொஞ்சம் இமேஜ் கான்சியஸா இருக்கக்கூடிய ஆளும் கூட, அந்த அளவுக்கு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். போகாம இருந்தா நல்லா இருக்கும். பட் எனிவே, தாவேகாவோட அரசியல்ன்றது இவ்வளவுதான். இப்ப 2 தொகுதியில விஜய் போட்டிடுறாரு. சோ அதை எப்படி பாக்குறீங்க? சென்னை 1, திருச்சி 1. கான்பிடண்டா இல்லையா விஜய்? அதுதான் இதை காட்டுதா? ஜெயலலிதா பாணி தான் இது. ஜெயலலிதா கூட 2 தொகுதியில போட்டிடுவாங்க. சோ அந்த மாதிரியான விஷயமா இது எப்படி பாக்குறீங்க? மேபி அப்படி கூட இருக்கலாம். அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். நாங்க பாருங்க, ஜெயலலிதா அம்மையார் ஸ்டைல்ல நாங்க பண்றோம். ஏன்னா அவர் சொல்றது என்ன, அதிமுக வேலையை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதிமுகவோட அடையாளங்கள் எல்லாம் உள்வாங்கிறது. எம்ஜிஆர் அவர்களை பெருமையா பேசுறது, ஜெயலலிதா அவர்களை பெருமையா பேசுறது, திமுக எதிர்ப்பை பேசுறது, தீய சக்தி திமுகன்றது, இதெல்லாமே அதிமுக அரசியல் தான். அதிமுகவோட அரசியலை கையில் எடுக்கிறது, அதிமுகவோட அடையாளத்தை கையில் எடுக்கிறது, அதிமுக பலவீனமா இருக்குன்னு சொல்றது. இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா அதிமுக அரசியலை நான் பண்றேன், அதிமுக பலவீனமா இருக்கு, அப்ப அதிமுக பண்ற வேலையை நான் பண்றேன், எனக்கு ஓட் போடுங்கன்னு சொல்றாரு. சோ ஜெயலலிதா அவர்கள் பாணியில கூட அவரு பண்ணலாம். அது அவருக்கு லாபகரமாகவும் இருக்கலாம், ஓரளவுக்கு ஒரு சேஃப்டியும் அது கொடுக்கலாம். ரெண்டாவது, அவர் இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காருங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவர் கண்டெஸ்ட்லாம் இன்னும் பண்ணல. கண்டெஸ்ட் பண்றாரா, அதை அக்செப்ட் பண்றாங்களா, ரிஜெக்ட் பண்றாங்களா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். என்ன நடக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஓகே.
இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. சோ போட்டியிடுவாருன்னு நம்புறோம். ஓகே. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில விசிக வேட்பாளர்கள் நேற்று அறிவிக்கப்பட்டாங்க. 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதுல சிட்டிங் விசிக எம்எல்ஏக்கள் 3 பேருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது. ஆலு ஷானவாஸ், அப்புறம் பனையூர் பாபு, அதுக்கப்புறம் திருப்பூர் எஸ் பாலாஜி ஆகிய 3 பேருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு மற்றவர்கள் களம் காண போறாங்க. புது புது ஆட்கள். திருமாவளவன் அவர்களுடைய அக்கா மகளும் போட்டிடுறாங்க. இங்கேயும் லைட்டா மறைமுகமான ஒரு ஃபேமிலி உள்ள வராங்க. ஓகே. திருமாவளவன் அவர்களும் போட்டிடுறாரு காட்டுமன்னார் கோயில்ல. அவர் சிட்டிங் எம்பியும் கூட. ஆனா அவர் என்ன சொல்றாரு அதுதான் முக்கியமானது. அவரு அந்த நேரலையில வந்து FBI உடைய நேரலையில சொல்றாரு, 26க்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் களம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ நம்ம தமிழ்நாடு அரசியல்ல போக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதன் காரணமாகத்தான் நான் வந்து காட்டுமன்னார் கோயில்ல போட்டிடுறேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. ஸோ 26க்கு பிறகு என்ன சேஞ்சஸ் ஏற்படும், அந்த சேஞ்சஸ்ல விசிகா களத்துல இருக்கணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் நினைக்கிறார் அப்படின்னா, ஸோ என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க 26 பிறகு? தெரியல, அவர் என்ன மாற்றத்தை மைண்ட்ல வச்சு அவரு பேசியிருப்பாரு நமக்கு தெரியல. ஆனா இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் எலெக்ஷன் தான் பாக்குறேன். திமுக பொறுத்தளவுல இருக்கக்கூடிய சக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த தேர்தலில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. எல்லா கட்சியும் ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனா சக்தியை மீறி அவங்க பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க. அவங்க கிட்ட ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டணி இருக்கு. பட் அதையும் தாண்டி ஜெல்லாகுமோ ஜெல்லாகாதோ வாய்ப்பு இருக்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வராங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா அதிமுக ஓட்டை உடைக்கிறதுக்கும் 2 பெரிய சக்திகள் இருக்காங்க. என்டிகே, டிவிகே. இவங்க 2 பேரும் அதிமுக ஓட்ஸை தான் பெரும்பாலும் உடைக்க போறாங்க. அது போக பார்த்தோம்னா சசிகலா அவர்கள், ராமதாஸ், இவங்க ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி அவங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க பெரும்பாலும் டார்கெட் பண்றதும் பார்த்தோம்னா அதிமுக வாக்குகள் தான். அது போக கிருஷ்ணசாமி அவர்கள், அவரும் பார்த்தோம்னா அதிமுக முடிச்சுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் பெரிய டேமேஜ் ஏற்படுத்த மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு சின்ன சின்ன டேமேஜஸ் சில பகுதிகளில் ஏற்படுத்துவாங்க. ஸோ இவ்வளவு சிக்கல்கள் பார்த்தோம்னா அதிமுகவுக்கு களத்துல இருக்கு. ஸோ இப்ப இதுவரைக்கும் அதிமுகன்ற கட்சி உருவானதுக்கு அப்புறம் திமுக 2 தடவை ஜெயிச்சதே கிடையாது. இப்ப ஜெயிப்பாங்களான்னு தெரியல. ஆனா இஃப் இன் கேஸ் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்படி ஜெயிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய அரசியல் மாற்றங்கள் வரும். இல்ல திமுக தோக்குறாங்க, அதிமுக ஜெயிக்கிறாங்கன்னா ஒரு மாற்றமும் வராது. இதுக்கு முன்னாடி இருந்ததுதான். இவங்க ஒரு தடவை ஜெயிப்பாங்க, அவங்க ஒரு தடவை ஜெயிப்பாங்க, மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த தடவை அதிமுக தோத்தாங்கன்னா பெரிய ஒரு அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டுல வருவதற்கான முதல் படியே தமிழ் சொசைட்டி எடுத்து வச்சுதான் அர்த்தம். ஓகே. அது விசிக போன்ற கட்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு திருமாவளவன் கருதுறாரா? திருமாவளவன் அப்படி பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்றாரு அவரு. இல்ல, 26 பிறகு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்றாரு. அவரு எப்படி பாக்குறாருன்னா, எங்களோட பார்ட்டி ஒரு முற்போக்கான ஒரு கட்சி. ஒரு முற்போக்கான கட்சினா எங்களோட தேவை இந்த சொசைட்டில ஃபியூச்சர்லயும் இருக்கும். சோ ஒரு வாய்ப்பு ஏற்படுதுன்னா நாங்க பெருசா வளர்வதற்கான வாய்ப்பும் இருக்கும். அவங்க தொடர்ச்சியாக ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக கிடையாது, சைலண்டா இருக்காங்க. மேபி 26 பிறகு ஹங் அசம்பிளி, தொங்கு சட்டப்பேரவை வந்து இவங்களுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவைப்பட்டு அப்பொழுது இவங்க அந்த நெருக்கடியை கொடுக்க வாய்ப்பு இருக்குமா? அப்பொழுது எம்எல்ஏ இருந்தாதான் மினிஸ்டர் ஆக முடியும். சோ அந்த கணக்கு போடுறாங்களா விசிகா? எனக்கு அதை பத்திலாம் தெரியல. இப்ப அந்த மாதிரி வருமானம்லாம் எனக்கு தெரியல. ஆனா 26க்கு அப்புறம் அரசியல் மாற்றம்னா நான் இதுதான் பாக்குறேன். சொசைட்டில சில சேஞ்ச் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2006லயுமே திமுக ஒன்னும் சிங்கிள் மெஜாரிட்டிலாம் இல்லையே. அப்போ கலைஞருக்கு ஊட்டிட்டாரு அதை. சோ அதனால சிங்கிள் மெஜாரிட்டி இல்லாமலுமே கூட இவங்களை வழி கொண்டு வர தெரியுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் 5 வருஷம் பிரச்சனை இல்லாம நடத்தவும் செஞ்சாங்களே, கவர்மெண்ட் நடத்திட்டாங்க. ஆமா, நடத்திட்டாங்க. சோ நம்ம பார்ப்போம். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, ஃபியூச்சர்ல அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்றாங்க. பட் அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. அது வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஓவராலா பொலிட்டிக்ஸை பார்க்கும்போது இந்த தடவை அதிமுக தோத்தாங்கன்னா பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சை நோக்கி சொசைட்டி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் போட்டிடுறாரு. அதுக்குள்ள ஒரு சாதி கணக்கு, மத கணக்கு அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் கான்பிடென்ட் இல்ல, நம்ம எதனா ஒண்ணுத்த லூஸ் பண்ணா பரவாயில்ல, ஒண்ணுத்துல போட்டிட்டு ஒண்ணுமே ஜெயிக்கல அப்படின்னா சரி வராது அப்படின்றதுனால 2த்துல போட்டிடுறாருன்னு சொல்லப்படுது. சோ என்ன கணக்கு, ஏன் 2த்துல போட்டிடுறாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப விஜய் வந்து இப்ப நம்ம கமெண்ட்ஸே நிறைய பார்க்கும்போது விஜய் மைனாரிட்டி ஓட்ஸை உடைக்க போறாரு, அதனால கண்டிப்பா திமுகவுக்கும் அவர் டேமேஜ் ஏற்படுத்தார் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. விஜய் மைனாரிட்டி ஓட்ஸை உடைக்க போறது கிடையாது.
விஜய் ஜோசப் விஜய்னு சொல்றாரு பாத்தீங்களா மேடையில. அப்படி பார்த்தா நான் எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கணும். மைனாரிட்டி ஓட்ஸ் வாங்கல, சாரி. கொஞ்சமா பாசிட்டிவா வரும்ல, பாப்பாங்கல்ல கிறிஸ்தவர்கள். இப்ப ஒண்ணு கிறிஸ்தவர் ஓட்டு மட்டும் வாங்கினாருன்னா விஜய் ஜெயிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்ன 6-7% ஓட்டு இருக்கும் அவங்களுக்கு. வாங்கினா ஜெயிக்க முடியாது. அந்த வாக்கு திமுக வாக்கு தானே, அவங்களுக்கு டேமேஜ் அவங்களுக்கு தானே. இப்ப என்னன்னா திமுகவுக்கு ஏன் மைனாரிட்டிஸ் எல்லாம் ஓட் போடுறாங்க? திமுக கிறிஸ்தவ கட்சி இல்லையே. திமுக கூடிய பெரும்பான்மையான எம்எல்ஏஸும் கிறிஸ்தவர்கள் கிடையாது, பெரும்பான்மையான மினிஸ்டர்ஸும் கிறிஸ்தவர்கள் கிடையாது, சிஎம்மும் கிறிஸ்தவர் கிடையாது. ஆனா எதுக்கு திமுகவுக்கு ஓட் போடுறாங்க? பிஜேபி காட்டி தான். ரைட். சோ மைனாரிட்டிஸை பொறுத்தளவுல எப்பவுமே மெஜாரிட்டியை விட ரொம்ப விஜிலண்டா இருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் மைனாரிட்டிஸுக்கு. பெரிய அரசியல் மாற்றம் வந்தா நம்ம மாட்டிப்போமோ, பிஜேபி வளர்ந்துகிட்டே இருக்காங்க, தமிழ்நாட்டிலயும் பிஜேபி வந்துட்டாங்கன்னா குஜராத் மாதிரி ஆயிடுமோ, யூபி மாதிரி ஆயிடுமோ, இந்த மாதிரியான நிறைய பயம் பார்த்தோம்னா அவங்களுக்கு இருக்கும். இது நியாயமான பயமா இல்ல தேவைக்கு மீறி அவங்க பயப்படுறாங்களான்றதுலாம் செகண்டரி. ஆனா இந்த அச்சம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும். சோ அதுல இருந்துதான் அவங்க ஓட் போடுறாங்க. அவங்கள பொறுத்தளவுல திமுக நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்க, குறைந்தபட்சம் பாஜக உள்ள வராம அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சோ அதுதான் அவங்களோட கணக்கா இருக்கு. அந்த வகையில பாஜகவை கவுண்டர் பண்ணணும்னா நேஷனல் லெவல்ல இந்தியா அலையன்ஸால முடியும். இந்தியா அலையன்ஸ்ல ஒரு பார்ட்டா டிஎம்கே இருக்காங்க, காங்கிரஸோட சேர்ந்து இருக்காங்க. அதனாலதான் காங்கிரஸுக்கு இந்த அலையன்ஸ்ல பெரிய முக்கியத்துவம் இருக்கு. காங்கிரஸ் இல்லாம திமுக தனியா நிக்க முடியாது தமிழ்நாட்டுல. காங்கிரஸ் இல்லைன்னா மைனாரிட்டிஸ் திமுக நம்ப மாட்டாங்க. ரைட், திமுக பாஜக பக்கம் போற ரெடி ஆயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. சோ அதனால இந்த கணக்கு தான் ரொம்ப அவசியம். விஜய் ஒரு கிறிஸ்டியன்றதுக்காக ஓட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போயிடாரு. இல்ல விஜய் இந்த இஸ்லாமிய பண்டிகை எப்ப போய் இந்த தொப்பிலாம் மாட்டிட்டு பிரேயர் பண்றாருன்றதுக்காக அவருக்கு எல்லாம் ஓட் போட்டுற மாட்டாங்க. அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கு, அவங்களுக்குன்னு சில நலன்கள் இருக்கு. அத கரெக்டா பூர்த்தி பண்ண முடியும்னா விஜய்க்கு ஓட் போடுவாங்க. இப்ப விஜய்க்கு மைனாரிட்டிஸ் எல்லாம் ஓட் போடுறாங்கன்னு வச்சுப்போம், என்ன யூஸ் இருக்கு? அதனால என்ன யூஸ் இருக்கு? பாஜகவை கவுண்டர் பண்றதுல ஒரு பயனுமே இல்லையே. சோ அவங்களோட ஏம் எல்லாமே வெறுமனே பாஜகவை கவுண்டர் பண்ணும், அவ்வளவுதான். அப்ப பாஜகவை கவுண்டர் பண்ணணும்னா விஜய் எந்த வகையில உதவுவாரு? விஜய்க்கு ஓட் போடுறதுன்றது வேஸ்ட் மாதிரி தான். ஓகே, ஒரு மேக்ஸிமம் 10% ஓட்ஸ் அவர் பிரிப்பார். இது மைனாரிட்டிஸ்க்கும் தெரியும். சோ அதனால மைனாரிட்டி ஓட்ஸ் விஜய்க்கு கிடையாது. அதை கிளியரா எல்லாம் புரிஞ்சுக்கலாம். மேபி சில பேர் வேணா கொஞ்சம் பேர் போடலாம், அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஓட்ஸா இருக்கும். பட் ஜெனரல் மைனாரிட்டி ஓட்ஸ் விஜய்க்கு கிடையாது. நான் சொன்னதுதாங்க, விஜய் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவர் பண்ணல. சோ அந்த வகையில விஜய் பார்த்தோம்னா மைனாரிட்டி ஓட்ஸையும் உடைக்க போறது கிடையாது. மைனாரிட்டி ஓட்ஸை உடைச்சாருன்னா திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்யறாருன்னு அர்த்தம். ஆனா அவர் மைனாரிட்டி ஓட்ஸையும் அவர் உடைக்க போறது கிடையாது. நான் இது உங்களுக்கு கேரண்டியா கொடுக்குறேன், மைனாரிட்டி ஓட்ஸை உடைக்க மாட்டார். அதை உடைக்கணும்னா விஜயால நமக்கு என்ன யூஸ்ன்னு மைனாரிட்டிஸ் பார்ப்பாங்க. மைனாரிட்டிஸோட தேவை என்ன? பாஜகவை கவுண்டர் பண்ணும். சோ அந்த வகையில என்ன யூஸ்ன்னு பார்ப்பாங்க. அந்த வகையில யூஸே இல்லை விஜய் மைனாரிட்டிஸ்க்கு. அதனால மைனாரிட்டி ஓட்ஸ் அவரு உடைக்க போறது கிடையாது. இப்போ திமுக வேட்பாளர் பட்டியலும் வெளியாகி இருந்தது. அதுல பலருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. முக்கியமாக முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுச்சு. மனோ தங்கராஜ் போன்றவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. சோ எப்படி பாக்குறீங்க அந்த வேட்பாளர் பட்டியல? அது குழப்பங்கள் இருக்கா, எப்படி பாக்குறீங்க? ஆனா இப்போ ஒரு பெரிய கூட்டணி ஃபார்ம் பண்றீங்க. பெரிய கூட்டணி ஃபார்ம் பண்ணா கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய சீட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்க கட்சிக்காரங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க முடியாது. அது போக உங்க கட்சிக்குள்ளேயும் வெளியேற்காட்டுல எல்லாம் உள்ள கொண்டு வந்து இறக்குறீங்க. அது பண்ணும் போதும் என்ன ஆகும்? புதுசா உள்ள வரவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி தானே அவங்க எல்லாம் உள்ள கொண்டு வரீங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க வேண்டியிருக்கும். உங்க கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்த மாட்டீங்க. அந்த வகையில இப்ப பார்க்கும்போது திமுகவுக்குள்ள அதிருப்தி அதிகமாகிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பா இப்ப தாம்பரம் தொகுதியில எஸ்.ஆர். ராஜா அவர்கள் 3 தடவை எம்எல்ஏவா இருந்தவர், கண்டினியூஸா 2 டைம் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு இந்த தடவை வாய்ப்பு கொடுக்கல. சோ இப்போ ஒரு நியூஸ் பாக்குறேன், அவரோட ஆதரவாளர்கள் எல்லாம் பார்த்தோம்னா போராட்டம் நடத்துறாங்க. டி.ஆர். பாலு அவர்கள்ட்ட எல்லாம் போய் ஏதோ கோஷம் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனோ தங்கராஜ் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கல, மினிஸ்டர் அவர். ஆனா அங்க பிரச்சனை இல்ல, அங்கேயும் போராட்டம் நடந்தது. சோசியல் மீடியால பார்த்து அவங்களும் ஏதோ போராட்டம் எல்லாம் பண்றாங்க. ஓகே, சோ இது கொஞ்சம் வேடிக்கையான ஒரு விஷயம். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைக்காக எல்லாம் ஒன்றும் பெருசா வந்தது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு தலைவருக்கு எம்எல்ஏசி கிடைக்கலன்னு போராட்டம் பண்றாங்க. போராட்டம்ன்ற அந்த வடிவம் இருக்குல்ல, அதோட பர்பஸ் என்ன, அதோட தேவை என்ன?
மக்கள் பிரச்சனை வருது, மக்களுக்கு அநீதி நடக்குது, ஏதோ ஒரு சோசியல் காசுக்காக நீங்க கலெக்டிவா மக்களை திரட்டி போராடுறீங்க. ஆனா நீங்க கலெக்டிவா மக்களை திரட்டி ஒரு இண்டிவிஜுவலுக்காக போராடுறீங்க, ஒரு இண்டிவிஜுவலுக்கு அதிகாரம் கிடைக்கணுன்றதுக்காக போராடுறீங்க. அப்ப இந்த போராட்டம்ன்ற அந்த கான்செப்டே கொச்சைப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் இல்ல. பெருசா மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் வரல, ஒரு இண்டிவிஜுவலுக்காக நீங்க போய் இதெல்லாம் பண்றீங்க. சோ எனிவே அந்த விஷயம் நடக்குது. மனோ தங்கராஜோட ஆதரவாளர்களும் இப்ப அதிருப்தியா தான் இருக்காங்க. மனோ தங்கராஜ் அவர்களை பொறுத்தளவுல பத்மநாபபுரத்துல அவரு 2 ரூபா ஜெயிச்சிருக்காரு. திமுக அந்த தொகுதியில ஏறக்குறைய 20 இயர்ஸா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கிட்ட அதை கொடுத்துருக்காங்க. இத எப்படி பாக்குறது நம்ம? ஒன்லோ மேபி மனோ தங்கராஜ் மேல சில குற்றச்சாட்டுகள் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வைக்கப்படுது. சோ அந்த வகையில திரும்ப போட்டிட்டா சிக்கலாகும், சோ கொடுத்துடலான்னு கொடுத்துட்டாங்களா? இல்லைன்னா மனோ தங்கராஜ் அவர்கள் கனிமொழி அவர்களோட க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு லீடர், சோ அவரை கார்னர் பண்றாங்களான்னு நமக்கு தெரியல. அந்த விஷயம் இங்க இருக்கு. அது போக ஆர் காந்தி அவர்களுக்கு வாய்ப்பு தரப்படல, அவரோட பையனுக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. பொன்முடி அவர்களுக்கும் இல்ல, பொன்முடி அவர்களோட மகன் கௌதம் சிகாமணி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு மினிஸ்டர், அந்த இல்ல அந்த ஃபீமேல் மினிஸ்டர் ஒருத்தாங்க, கயல்வெளி அவர்கள், அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படல. சோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா திமுகவுக்குள்ள சில சிக்கல் இருக்கு. அதனாலதான் போராட்டம் எல்லாம் பண்றாங்க. கண்டிப்பா சில சிக்கல்கள் இருக்கு, பெரிய லெவல்ல அதிருப்தி திமுகவுக்குள்ள இருக்கு. இந்த எலெக்ஷன்ல பெருசா வெடிக்காது. ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவு திமுக காரங்களுக்கு நம்ம ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கை இருக்கு, ஒரு பாசிட்டிவான ஒரு மூட் அங்க இருக்கு. அதனால இந்த எலெக்ஷன்ல பெருசா வெடிக்காது. ஆனா நிறைய பேர் கட்சிக்குள்ள அதிருப்தியா இருக்கிறது லாங் ரன்ல திமுகவுக்கு நல்லது இல்லை. போக போக அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு. பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.